இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்ல பார்த்தா தான் நல்லாவே புரியும். ரொம்ப சிம்பிள். எக்ஸல்ல ஒரு டேட்டாவை ஈஸியா எப்படி சம்மரைஸ் பண்றது? அதுக்கான ஒரு நல்ல ஃபங்ஷன் தான் பிவட் பை. இப்போ இந்த டேட்டா செட்ல பாருங்க, இயர், கேட்டகரி, என்ன ப்ராடக்ட், எந்த ரீஜன், என்ன சேல்ஸ், ரேட்டிங் என்னன்னு இருக்கு இல்லையா? நமக்கு இயர், ரீஜனை வச்சு டோட்டலா எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, ஒவ்வொரு இயர்லயும் ஒரு ரீஜன்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இப்படி டேட்டாவை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிவட் பை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட் பாருங்க, ரோ ஃபீல்ட்ஸ், காலம் ஃபீல்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரோ குரூப்பிங்க்கு எந்த வேல்யூவை யூஸ் பண்ண போறீங்களோ அதை தான் ரோ ஃபீல்ட்ஸுங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். காலம் குரூப்பிங்க்கு எந்த வேல்யூஸை யூஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் குரூப் பண்ணி தான் இங்கே சம்மரைஸ் பண்ணியே தரப்போகுது. அப்போ ரோ ஃபீல்ட்ஸ் ஆர்குமெண்ட்ல நாம் என்ன பண்ணுறோம், இயரை எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே என்னதான் இயர்ஸ் ரிப்பீட்டிவாக வந்திருந்தாலும் கரெக்டாக அங்கே குரூப் பண்ணி யூனிக்காக தான் பார்த்தீங்கன்னா வரும். கமா கொடுத்து காலம் ஃபீல்ட்ஸ், அதில் ரீஜன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், கேட்டகரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், ரீஜன் எடுத்துக்கிறோம். பிகாஸ் நம்ம தேவை அதுதான். அடுத்தது வேல்யூஸ் ஆர்குமெண்ட். அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சை தான் நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு சேல்ஸ் வேல்யூவை தான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், சம் பண்ணியோ இல்லை கவுண்ட் பண்ணியோ எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பிரதர், என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் அப்படின்னா கமா கொடுத்து அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு வாங்க. பிவட் பைல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சம்மில் ஆரம்பிச்சு லேம்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு தேவை பார்த்தீங்கன்னா சம் பண்ணி தான் தேவை. ஓகே, அண்ட் ஃபீல்டோட ஹெட்டர்ஸ் நமக்கு வேணுமா வேண்டாமா, அதை நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தேவைன்னா இருக்குது ஷோ பண்ணனா ஷோ, இல்லை இருக்குது ஷோ பண்ண வேண்டாம்னா டோன்ட் ஷோ. ஸோ இப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நாம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கே போகிறோம்னா ரோவோட டோட்டல் டெப்த்துங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போகிறோம். நமக்கு டோட்டல் ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தேவை, கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது தேவை. சப் டோட்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கிராண்ட் டோட்டல் பாட்டமில் தான் பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா டாப்பில் வேணும்னா அதுக்கும் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை சூஸ் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ரோவோட ஷார்ட் ஆர்டர் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக 3 வருஷம், ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு ரீஜனில் எவ்வளோ டோட்டலாக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்படி எக்ஸலில் குயிக்காக ஒரு டேட்டாவை அழகாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பிவட் பை யூஸ் பண்ணிக்கலாம். சம்மரைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.